ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய காய்கறி செடிகளும் பழ மரங்களும் கொடி காய்களும் நிறைய வளர்த்து வருவோம். இந்த செடிகளோட பூச்செடிகளையும் நம்ம டெரஸ் கார்டனில் வளர்த்து வருவோம். பூச்செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா ஒன்று நர்சரிலேருந்து வாங்கிட்டு வருவோம், அப்படி இல்லைன்னா விதைகள் மூலம் சில பூச்செடிகளை வளர்த்து வருவோம். ஒரு சில பூச்செடிகளை நம்ம வீட்டிலையே கட்டிங்ஸ் முறையில் வளர்த்து நிறைய பூக்கள் கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சாமந்தி செடியை கட்டிங் முறையில் எப்படி வளர்க்கலாம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமந்தி செடி நவம்பர்லேருந்து நமக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பூக்கள் கொடுக்கக்கூடியது. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இது போல் ஒரு தாய் செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நிறைய செடிகளை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா சீசன் டைமில் நமக்கு இது போல் கொத்து கொத்தாக பூக்களை நிறைய கொடுக்கும். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு நிறைய பூக்கள் எடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நிறைய செலவு பண்ணணுமேன்னு யோசிப்போம். இந்த வீடியோவை பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் செலவே இல்லாமல் கட்டிங் முறையில் இவ்வளோ பூச்செடிகளை வளர்த்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த சாமந்தி செடியிலேருந்து 2 கட்டிங்ஸ் எடுத்து ஒரு தொட்டியில் வளர்த்துட்டு வரேன். சும்மா அருமையாக வளர்ந்துட்டு வருது. இப்போ சூப்பராக பாருங்கள், நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து அருமையாக வளர்ந்துட்டு வருது. இன்னும் 2 மாதத்தில் நிறைய கிளைகள் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் நமக்கு. நான் இங்கே கீரை வளர்க்குற அகலமான ஒரு க்ரோ பேக் எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ கட்டிங்ஸ் எடுத்து வச்சு வளர்க்க போகிறோம். இந்த மண் இப்போ டைட்டாக இருக்குது, நல்லா லூஸ் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா கிளறிட்டோம். இதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் இதெல்லாம் எடுத்துடலாம். ஏற்கனவே மண் நல்லா லூஸாக தான் இருக்குது. இப்போ இந்த மண்ணோட என்னுடைய வீட்லேயே கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அது ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு. சப்போஸ் கிச்சன் கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டு சேர்த்துக்கலாம் 1 கிலோ அளவுக்கு. அடுத்து பயோமிக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதையும் இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பயோமிக்ஸோட கொஞ்சம் எப்சம் சால்ட்டும் 1 ஸ்பூன் அளவு கலந்துருக்கேன். செடிகள் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக மண் கலவை தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 20 நாளாச்சும் நம்ம இந்த மண்ணை நல்லா வளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் செடிகள் வைக்கலாம். ஏற்கனவே கீரை செடிகள் வச்சதால் இது வளமான மண்ணாக தான் இருக்குது. அதனால் இப்போ டைரெக்டாகவே நம்ம செடிகள் வச்சிடலாம். சாமந்தி செடியில் கட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்னா முத்தின கிளையிலேருந்து வைக்கலாம். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாலும் சூப்பராக வளரும். கட் பண்ணும்போது ப்ராப்பராக கட் பண்ணணும். ஒரு 10 ஸ்டெம்மு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 ஸ்டெம்மு கட் பண்ணியிருக்கோம். இந்த கட் பண்ணதும் இருக்கக்கூடிய இந்த இலைகளை, சைடில் இருக்கக்கூடிய இந்த இலைகளெல்லாம், பெரிய இலைகளெல்லாம் எடுத்துடணும். ஸோ மற்ற இலைகளும் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டெம் எல்லாம் இதில் நட்டுடலாம். மண்ணில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ இந்த கணு 2 கணு வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி நட்டுட்டா, சாய்ச்சி இப்படி நட்டுட்டா போதும். சூப்பராக தழைச்சி வருவாங்க பாருங்கள்.
நம்ம வீட்டில் ஒரே ஒரு முறை சாமந்தி செடி வாங்கிட்டு வந்தால் போதும், அதிலேருந்து நிறைய செடிகள் நம்ம அது போல் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம கட்டிங்ஸ் வச்சு கொடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க, நம்ம நெய்பர்ஸ், அவங்களுக்கும் இந்த கட்டிங்ஸ் வச்சு நம்ம சூப்பராக கொடுக்கலாம். அவங்க வீட்லேயும் சந்தோஷமாக செடிகளை வளர்ப்பாங்க. இதுக்கு க்ரோ பேக் தான் வாங்கணும் கடையிலன்றதில்ல, நம்ம வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான கண்டெய்னர் நிறைய இருக்கும், அதில் கூட வளர்த்து வரலாம். பாருங்க, சூப்பராக நட்டாச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், கட்டிங்ஸ் வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அருமையாக நம்ம கட்டிங் முறையில் சாமந்தி செடி இந்த தொட்டியில் நட்டாச்சு. இது வேர்டிச்சு வளர்கிற வரைக்கும் நம்ம சன்ஷேடான இடத்துல வச்சா தான் நமக்கு தளிர்கள் வந்து நவம்பரில் பூக்கள் கொடுக்க தொடங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் சாமந்தி செடி இருந்ததுன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் இது போல் கட்டிங்ஸ் கட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பூக்கள் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். Happy gardening. Thank you for watching.